Hello, hi, welcome to another fab episode of Sita Lakshmi vlog Kunju's World. So I am your Sita Lakshmi Hariharan Kunju. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ignore பண்ணுங்க. So இன்னைக்கு நம்ம டீல் பண்ற டாபிக் டார்க் சர்க்கிள்ஸ். How to reduce dark circles. எப்படி டார்க் சர்க்கிள்ஸ் கம்மி பண்ணலாம்னு நமக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க கமெண்ட்ஸும் வேல்யூபிள் ஃபீட்பேக்கும் அங்கே கொடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இஸ் @SEETHAOFFL சீதா OFFL. ஸோ அங்கேயே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் எபிசோட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே. டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாரோடுமே மேஜர் பிரச்சனை டார்க் சர்க்கிள்ஸ் தான். There are many methods to deal with dark circles. ஆனால் எனக்கு அவ்வளோ மெத்தட்ஸ் இங்கே சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸாஸ்டிவ் ஆகிடும். இங்கே கொஞ்சம் மெத்தட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see what those methods are. ஸோ the first method என்னன்னு பார்க்கலாம். மெட்டாலிக் ஸ்பூன் வித் ஐஸ். ஸோ இதுக்கு என்ன வேணும்னா 2 மெட்டல் ஸ்பூன்ஸ் வேணும், உங்கள் வீட்டிலே இருக்கும். அது ஐஸ் வாட்டரில் போடணும். அது ஒரு 15-20 மினிட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஐஸுக்கு சுற்றும் இந்த ஸ்பூனால டேப் பண்ணி மசாஜ் பண்ணணும். நான் நீங்கள் இப்போ நினைப்பேன், ஏன் மெட்டல் ஸ்பூன் டைரெக்டாகவே ஐஸ் வைக்கப்படாது? நோ, அது ஏன்னா ஐஸுக்கு சுற்றும் இருக்கிற அந்த ஏரியா ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்ட். ஸோ அதனால ஹார்டான ஐஸ் வச்சா வலிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்பூனால அந்த கோல்ட்னஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். மெட்டாலிக் ஸ்பூன்னு சொன்னாலே ஒரு டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர். அது அப்படியே கோல்ட்னஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து உங்கள் ஐஸுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் டிரான்ஸ்மிட் பண்ணும். அண்ட் அது வார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது நீங்கள் ஃபீட்பேக்கில் போடுங்க. நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் கிரீன் டீ பேக். ஸோ கிரீன் டீ சும்மா சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது கண்ணுக்கு மேலே அப்படியே வச்சா அழகாக இருக்கும். ஆமாம், அழகாக தான் இருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், கிரீன் டீ பேக் ஹேஸ் caffeine and tannin. tannin என்னன்னா நம்ம ஐஸுக்கு சுற்றும் இருக்கிற அந்த சாமி கண் ஐஸ் சாமி குத்திங்ஸ் இல்லை, நம்ம கண்ணுக்கு சுற்றும் இருக்கிற அந்த ஏரியா இஸ் வெரி சாஃப்ட். ஸோ டேனின் என்ன பண்ணுன்னா, டேனின் அதை ரொம்ப டைட்டன் பண்ணுறதுக்காகவும் ஃபர்ம் ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் கஃபீன்னு சொன்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்கின்னோட அந்த ஏரியாவுக்கு பிளட் சர்க்குலேஷன், அண்டர் ஐஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் அதை ரேஸ் பண்ணும். ஸோ அதனால கிரீன் டீ பேக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ். பார்க்கவும் ஜோராக இருக்கும் போட்டு பார்க்கறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டோன்ட் மிஸ் அவுட் திஸ் மெத்தட், இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். Another major thing to do is to have hydrating foods. Basically water content உள்ள foods நிறைய சாப்பிடணும்னு சொல்றா. That is நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, எஸ்பெஷலி அண்டர் ஐ ஏரியா ரொம்ப ட்ரையா இருக்கலாம். ஸோ அதனால ஹைட்ரேட்டிங் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஹைட்ரேட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பேசிக்லி ஆரஞ்சு இருக்கு, வாட்டர்மெலன் இருக்கு, குக்கும்பர் இருக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல பீட்ரூட் இருக்கு, அண்ட் தென் ப்ளூபெர்ரி இருக்கு. பட் ப்ளூபெர்ரி எல்லாம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். ஸோ லெட்ஸ் ஸ்டிக் டு குக்கும்பர், வாட்டர்மெலன் அண்ட் ஆரஞ்சஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டா அப்படியே ஸ்கின் எல்லாம் ஃப்ளஃபி ஆகும். தட் இஸ் கொஞ்சம் கூட என்ன சொல்றது, டைட்டன் ஆகும். அண்ட் என்ன சொல்றது, அந்த ட்ரைனஸ் எல்லாம் போய் ஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் another thing to do is to have lots and lots of water. வாட்டர் நிறைய குடிக்கணும், அப்போ தான் ஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். அதில் நான் லைம் ஜூஸ், சிட்ரிக் கண்டென்ட் உள்ள ஜூஸஸ் எல்லாம் உங்களுக்கு குடிக்கலாம். இதுவும் டார்க் சர்க்கிள்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடுங்க. இனி நம்ம கேர்ள்ஸோட ஃபேவரட் ஏரியா மேக்கப்பால் எப்படி கவர் பண்ணலாம் அண்ட் என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எடுக்கலாம். லைக் பேசிக்லி சன்ஸ்க்ரீன் ஃபேஸில் மட்டும் இல்லை, அண்டர் ஐஸுக்கு சுற்றும் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அந்த ஏரியா ப்ரொடெக்டடாக இருக்கும் சன்னட்டேந்து உள்ள ரேஸ்லேருந்து. அண்ட் தென் கன்சீலர் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். மேக்கப்பில் கன்சீலர்னு சொல்லி இருக்கும். அது உங்கள் அந்த ஏரியாவில் ஸ்கின்னை கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போடலாம் கன்சீலர். அண்ட் அது கவர் பண்ணிக்கலாம். கன்சீலர் போட்டு ஸ்டெப் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் கேர்ள்ஸுக்குள்ள டிப்பு. வேணா பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி டார்க் சர்க்கிள்ஸ்னு கேட்கறது எல்லாரும் எதெல்லாமோ என்ன சொல்றது, டாக்டரை பார்க்கணும், எதையும் சாப்பிடணும், எதையும் மெடிசின்ஸ் சாப்பிடணும், அப்படி என்னெல்லாமோ பெருசாக நினச்சிப்போம், எதையும் பெரிய ட்ரீட்மெண்ட் நடத்தணும். அப்படி எதுவும் இல்லை. லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருத்தினாலே டார்க் சர்க்கிள்ஸ் மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தட்ஸ். அது கூடாமல்
நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும், டென்ஷன் அடிக்காம இருக்கணும். இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் ஃபார் டார்க் சர்க்கிள். அண்ட் தென் ப்ராப்பர் டயட் பிளான்ஸ், ஹைட்ரேட்டிங் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா டார்க் சர்க்கிள்ஸ் கம்மி ஆயிடும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. திஸ் இஸ் யுவர் சீதா லக்ஷ்மி ஹரிஹரன் குஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஃபீட்பேக் போடுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் @SeethaOFFL அதுவும் கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. திஸ் இஸ் யுவர் சீதா லக்ஷ்மி குஞ்சு சைனிங் ஆஃப். Ciao.